தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. ஒரு வசனத்தை இந்த செய்தியினுடைய ஆதாரமாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். தம்பி கொஞ்சம் விசிலிங் வந்துகிட்டே இருக்குப்பா, அதை கொஞ்சம் பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். நல்லா கவனிங்க. 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனை விரும்பி சொல்லுங்க. நான் ஜீவனை விரும்புகிறேன். சொல்லுவீங்களா? நான் ஜீவனை விரும்புகிறேன். சத்தமா சொல்லுங்க, நான் ஜீவனை விரும்புகிறேன். ஆமா, அப்ப ஜீவன் என்றால் என்ன? முதல்ல வேதத்துல ஜீவன் என்றால் என்ன அப்படின்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஜீவன் என்றால் இயேசு, உங்களுக்கு தெரியும். ஆனா பழைய ஏற்பாட்டில் ஜீவன் என்பது எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதுக்கு பிறகு 19வது வசனத்தையும் வாசிக்கலாம். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். ஜீவன் என்றால் நன்மை, மரணம் என்றால் தீமை. சொல்லுங்க, ஜீவன் என்றால் நன்மை. ஆமா, ஜீவன் என்றால் நன்மை. இன்னொரு வார்த்தை, 19வது வார்த்தை, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். ஓகே, அடுத்தது ஜீவன் என்றால் ஆசீர்வாதம். ஜீவன் என்றால் என்னது? ஆசீர்வாதம். மரணம் என்றால் சாபம். அப்ப ஜீவன் என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன என்பது இங்க இந்த 2 வசனங்கள்ல கொஞ்சம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவன் என்றால் நன்மை, ஜீவன் என்றால் ஆசீர்வாதம். அப்ப ஜீவனை விரும்பி, எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனை விரும்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நன்மையை விரும்புகிறேன், நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன் என்று பொருள். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், நான் நன்மையை விரும்புகிறேன், நான் ஜீவனை விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. ஜீவனை விரும்புகிறேன். கவனிங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். இது வார்த்தை, இது 2 இடங்கள்ல இருக்கு. 1 பேதுருல இருக்குது. பிறகு இதே வார்த்தையை சங்கீதத்திலையும் நாம வாசிக்கிறோம். சங்கீதம் 34:12-13 அங்க இருக்கிறத தான் பேதுரு இங்க எடுத்து போட்டிருக்காரு. நீங்க வாசிக்கலாம். சங்கீதம் 34:12-13. நன்மையை காணும்படி பாத்தீங்களா? நன்மையை காணும்படி, ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? இங்க பாருங்க, இங்க நீடித்த நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே நல்ல நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீடித்த நாட்கள், நல்ல நாட்கள். சொல்லுங்க, நல்ல நாட்கள், நீடித்த நாட்கள். சொல்ல மாட்டீங்களே. நல்ல நாட்கள், நீடித்த நாட்கள் ரெண்டுமே என்ன அர்த்தம்? நல்ல நாட்கள்னா நல்ல காலம், நல்ல நாட்கள் வரும் நம்ம வாழ்க்கையில. அதுக்கு பிறகு நீடித்த நாட்கள் அப்படின்னா அந்த நல்ல நாட்கள் ரொம்ப லென்த்தா இருக்கும். ரொம்ப நாள் நீங்க அந்த நன்மையை என்ன பண்ணுவீங்க? உங்க வாழ்க்கையில அனுபவிப்பீங்க. நீடித்த நாட்கள்னா தீர்க்காயுசு, வேற ஒன்றும் கிடையாது. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். சில ஆட்கள் பாருங்க, கேலண்டர் எழுதியிருப்பான் நல்ல நாள், நல்ல நாள் 23, 28, பிப்ரவரி 3 இப்படி போட்டிருக்கோம் நல்ல நாட்கள் அப்படின்னு. ஆனால் பைபிள் அப்படி போடல. நல்ல நாட்களை நீ காண வேண்டுமானால் காணலாம். நாளைக்கே கூட அந்த நல்ல நாட்கள் வரலாம். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறேன். சொல்லுங்க, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விருப்பமா? ஜீவனை விரும்புகிறீர்களா? நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படியானால் அதற்கு பதில் அங்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல நாட்களை பார்க்க விரும்புகிறவன்
ஜீவனை விரும்புகிறவன், ஆசீர்வாதத்தை விரும்புகிறவன், நன்மையை விரும்புகிறவன் என்ன செய்ய வேண்டுமா? தன்னுடைய உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அவ்வளவுதான், நாவை காத்துக்கொள். அதேதான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும், பேதுருவிலையும் அதுதான் இருக்கும். உன்னுடைய நாவை காத்துக்கொள். எல்லாரும் சொல்லுங்க, நாவை காத்துக்கொள். சொல்லுங்க, நாவை காத்துக்கொள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில நம்முடைய நல்ல வாழ்க்கைக்கும் நம்முடைய வாய்க்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. சரியா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பேசுற பேச்சுக்கும் உங்களுடைய நல்வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வருஷத்துல இதை பற்றி தான் நாம படிக்க போறோம். இந்த உலகத்திலேயே அதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. உலகத்துல நம்ம சாதாரணமாக பழமொழி சொல்லுவாங்க, எதாலடா கேட்டேன் அப்படின்னா வாயால தான் கேட்டேன் அப்படின்னுவாங்க. கரெக்டா? ஆமாவா இல்லையா? திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? யாகாவா ராயினும் நா காக்க. வாழ்க்கையில் எதை காத்துக்கிறியோ இல்லையோ, எதை காக்கணுமா? நா காக்க. காவாக்கால் காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கு பட்டு. சொல் குற்றத்தில் அகப்பட்டு சோகாப்பர் அப்படின்னா வேதனைப்பட நேரிடுமா. வாழ்க்கையில இந்த நாவை ஒழுங்கா காத்துக்கலன்னா அவனுடைய வாழ்க்கையில பல இன்னல்களை துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்று திருவள்ளுவர் சொல்றாரு. சரி, திருவள்ளுவர் தான் சொல்றாருன்னு பார்த்தா பைபிளும் அதை சொல்லுது. ஆமா, சரி, திருவள்ளுவர் இதை மட்டும் சொல்லல, திருவள்ளுவர் இன்னொன்னும் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன தெரியுமா? ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கட்சோர்வு அப்படின்றாரு. அதாவது ஆக்கமும் கேடும், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, தீதும் நன்றும் பிறதரவாரான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால். அதனால்னா எதனால்னா இந்த பேசுறதுனால தான். ஆக்கமும் கேடும்னா நல்லதும் கெட்டதும், நல்லதும் கெட்டதும் இதனால தான் வருதான். ஆகவே இந்த வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இது ஒன்று. சரி, இது பைபிளில் இருக்கா? ஆமா, நீதிமொழிகள் 18:21 அங்க போவீங்கன்னா, நீதிமொழிகள் 18:21 போனீங்கன்னா அங்க என்ன இருக்கு? வாசிங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் அங்க உபாகமத்துல சொல்றாரு, மரணத்தையும் ஜீவனையும் நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எதை வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளுகிற உரிமையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக இருக்கிறது, அதை நீ எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அது நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அது நாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மரணத்தையும் ஜீவனையும் ஒரு மனிதன் நாவின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணத்தையும் ஜீவனையும் உங்களுடைய வாழ்க்கையில நாவின் மூலமாக கொண்டு வர முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள் ரொம்ப கடகடன்னு போயிடுறேன், இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க போறேன், பிறகு இதெல்லாம் டீப்பா பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். இந்த உலகத்துல பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் எப்படி பிரவேசித்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நம்முடைய பாட்டி, இந்த ஏவாள் பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, போய் ஒரு பேச்சு பேசினாங்க. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த அக்கா போய் அங்க ஒரே கதையா அளந்துகிட்டு இருந்தது. அங்க கதை அளக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒருத்தன் வந்தான். அப்படியா ஆண்டவர் அப்படியா சொன்னாரு அப்படின்னா, அப்படி சொல்லல இப்படி சொன்னாரு அப்படின்னு கொஞ்சம் வாய் அளந்த உடனே வாயை விட்டா வாழ்க்கை கெட்டுச்சு, வாழ்க்கையில் மரணம் வந்து விட்டது. வாயினாலே மரணம் வந்தது. சொல்லுங்க, வாயினால தான் மரணம் வந்தது. ஆமா, வாயினாலே மரணம் வந்தது. கிறிஸ்துவனிடத்துல பிசாசு வந்தான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர்கிட்ட வர்றான். அதே அவன் பழைய பாம்பு, அதே பழைய மேட்டரை கொண்டு வர்றான். அப்படியா இப்படியா அப்படின்னு பேசுறான். அவரு வாயினால் அவனை வீழ்த்திட்டாரு.
உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரை மட்டுமே பணிந்து கொள்ளுவாயாக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வாயினால அவனை ஜெயிச்சிட்டாரு. வாயினால வீழ்ந்தது ஒருத்தன், வாயினால வாழ்ந்தது ஒருத்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாழ்க்கையை நாம் எப்படி பெற்றுக்கொள்றோம்னா வாயினால் பெற்றுக்கொள்ளுகிறோம். கவனிங்க, இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பை, நம்முடைய நித்திய மீட்பை நாம் எப்படி சுதந்திரிக்கிறோம்? ரோமர் 10:9-10 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ உன் வாயினாலே அறிக்கை பண்ணினால் நீ என்ன ஆகிற? ரட்சிக்கப்படுவா என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்ல கவனிங்க, வாயில தான் வாழ்க்கை இருக்குன்னு வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. வாழ்க்கை வாயில தான் இருக்குது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன் வாழ்க்கை உன் வாயில இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சில ஆட்கள் பாருங்க, இந்த வாயை எங்கேயாவது வாடகைக்கு விட்டுட்டு தான் இல்லாத பிரச்சனைகளை வலிச்சுக்கிட்டு வந்து போட்டுறது. வாழ்க்கையில் வம்பு தும்பெல்லாம் வாயில் வலிச்சுக்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு நாம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம கதை சொல்லுவோம் பாருங்க, அடுத்தவனை சொல்லுவோம் பாருங்க, அவனால தான் இவனால தான் அவன் இப்படி அவன் இப்படின்னு இல்லாத பொல்லாததை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மேலே இல்லாத பழியை தூக்கி போட்டு நான் ரொம்ப நல்லவன் மாதிரி நடந்துக்கிட்டு இருப்போம் பாருங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த செய்தியோட தலைப்பு வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும். இதுதான் இந்த செய்தியோட தலைப்பு. நீங்கள் பேசுகிற பேச்சிலிருந்து உங்களை வளமான வாழ்க்கைக்கு நேராக அழைத்து கொண்டு செல்ல தேவன் விரும்புகிறார். நானும் அதை விரும்பித்தான் பிரசங்கிக்கிறேன். ஆமென். ஆமாம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, கவனிங்க, நீங்கள் நினைக்கிறீர்கள் தேவனிடத்தில் இருக்கிறது என்று. தேவன் சொல்றாரு அது உன் வாயில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பிரைஸ் காட். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்குது? வாயில் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயில் இருக்கிறது, தீர்வு வாயில் இருக்கிறது. நம்ம வாயை சரியாக நாம் கையாள கற்றுக்கொண்டோமானால், நம்முடைய நாவை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டோமானால், நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்ல நாட்களை காண்போம். சொல்லுங்க, நல்ல நாட்களை நான் காண்பேன். சொல்லுங்க, ஜீவனை விரும்புறீங்களா? ஆமாயா, ஜீவனை விரும்புறோம். நல்ல நாட்களை பார்க்கணும்னு ஆசை இருக்கா? ஆமா. அப்ப என்ன பண்ணணும்? நோர்மை. நம்ம பாஷையில சொன்னா வாய மூடு, வாய மூடு, வாழ்க்கை நல்லாயிடும். வாய தேவையில்லாம திறக்காத. தேவையில்லாம திறந்து வாழ்க்கை கெட்டு போயிடும். வாழ்க்கைய சரியா வாழனா வாய மூடி வாழு. வாயை திறந்தா என்ன பேசணும்னா ஜீவனை பேசணும். ஜீவனை பேசுறதுக்கு மட்டும்தான் வாய் எடுக்கணும். இதெல்லாம் நம்ம வருகிற நாட்கள்ல பார்க்க போகிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த வாயின் வார்த்தைகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? சம்பந்தம் இருக்குது. பாருங்க, பொதுவா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், வாய் எதுக்குங்க கொடுக்கப்பட்டது அப்படின்னா, விலங்குகளுக்கெல்லாம் ஒரு பயன்பாடு, நமக்கு 2 பயன்பாடு. விலங்குகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பயன்பாட்டுக்காக தான் வாய். அது என்னது? சாப்பிட்றதுக்கு, உணவு உண்பதற்காக அது என்ன பண்ணுதுன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு மட்டும் அது 2 பயன்பாடாக இருக்குது. ஒன்று, சாப்பிடவும் செய்கிறோம், அதுக்கு அடுத்ததா நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை, ஆசையை, கோபத்தை, மகிழ்ச்சியை, களிப்பை, துக்கத்தை எல்லாத்தையும் நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகளை, எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாய் நமக்கு அமைந்திருக்கிறது. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா, மனசுல தோன்றுகிற எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் வாய். பிரைஸ் காட். ஆமென். சிலருக்கெல்லாம் வாய் ஏன் தான் இருக்குதுன்னே தெரியாது. பாருங்க, இந்த காலத்தில் முன்னொரு காலத்துலலாம் கொஞ்சம் இந்த மீடியாக்கள்லாம் இல்லாத காலங்களில் கொஞ்சம் மக்கள் பேசுனாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற என்டர்டெயின்மெண்ட்லாம் கிடையாது. டிவி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஃபோனெல்லாம் கிடையாது, எல்லாம் பேசணும். மனசில் இருக்கிறத பேசணும்னா கடிதம் மூலமாக எழுதுவாங்க. கடிதத்தில் எழுதி மனசில் இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, மனதின் விருப்பங்களை கடிதத்தின் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. இப்போ எல்லா தொடர்புகளும் நமக்கு இருக்கு, டிவி இருக்குது, எல்லாம் இருக்கு. அதனால மனிதர்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கிறது குறைஞ்சு போச்சு. குறைஞ்சு போன உடனே பாருங்க, ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வீட்டில் கணவன் மனைவிக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறாரு ஐ எம் சாரின்னு. என்னடா டே, எப்படி கெட்டு போயிட்டான் பாருங்களேன் உலகம்.
சாரி சொல்றத ஒன்று மனைவியை முகத்தை நேருக்கு நேர் பார்த்து போய் அம்மா சாரி தப்பு பண்ணிட்டேன் ஏதோ ஒன்று கோபமாக அப்படி நேராக சொல்லணும்ல, அவனுக்கு அதுக்கு தைரியம் கிடையாது. தைரியம் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான் ஐ எம் சாரி. என்னம்மா இருக்கு, என்ன இவன் கெட்டு போயிருக்கான் பாருங்க, உலகம் எப்படி கெட்டு போயிருக்கு பாருங்க. இவனுக்கு சரியாக கூட பேச தெரில, ஒழுங்காவே கம்யூனிகேட் பண்ண தெரியல. வாழ்க்கையில் சரியாக கம்யூனிகேட் பண்ணாதனால தான் நிறைய குடும்பங்கள் கெட்டு போயிருக்கு, நிறைய வாழ்க்கைகள் சீரழிஞ்சு போயிருக்குது. தான் உள்ளத்துல என்ன நினைக்கிறேன் அப்படின்றத, என்ன சொல்ல விரும்புகிறேன்றத சரியா சொல்ல தெரியாததுனாலேயே நிறைய பேர் கெட்டு போயிருக்கிறார்கள், நிறைய குடும்பங்கள் கெட்டு போயிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பேசும் ஒரு ஆற்றலை நீங்க சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி, உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பி, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை கட்டி எழுப்பி நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுவதற்கு தான் கர்த்தர் இந்த நாவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, நீதிமொழிகள் 18:21 ரொம்ப அழகா சொல்லுதுல, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இதை யாக்கோபு ரொம்ப அழகா, வேற இதெல்லாம் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா வருகிற வாரங்களில் பார்ப்போம். ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி சொல்லிடுறேன். யாக்கோபு இதை பற்றி எழுதும் பொழுது யாக்கோபு 3:6 வசனத்தில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாவை நெருப்புன்னு சொல்றாரு. இந்த நாவு நெருப்பு அப்படின்றார். அதை சொல்லும் பொழுதே ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். எப்படி சொல்றாரு? பாருங்கள், நாவானது சரீரத்தில் சிறிய அவயமாய் இருந்தும் ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது போல. ஒரு பெரிய காட்டை சில இடங்கள்ல, சில காடுகள்ல தீ விபத்து நேருதுன்னு சொல்றாங்க. அந்த தீ விபத்துகளை பற்றி நாள் கணக்கில் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சில காடுகள் எல்லாம் தீ அணைக்கவே முடியல, மாச கணக்கில் எரியுது, மொத்தத்தையும் அழிக்குது, அணைக்கவே முடியல. காரணம் என்ன? கவனிங்க, சிறிய நெருப்பு, சின்னதா எங்கேயோ வந்து ஒரு நெருப்பு பொறி, அந்த நெருப்பு பொறி பட்டு என்ன ஆகுது? மொத்த காட்டையும் அழிக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அது போல நாம பேசின ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு சிறிய வார்த்தை தான், அது என்ன பண்ணுதுன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. வாழ்க்கை முழுவதையும் அழிக்குது. ஆயுள் சக்கரமே, மொத்த ஆயுசு காலமோ சிலருடைய நாவிலிருந்து புறப்பட்ட தீங்கான வார்த்தைகளாலே பற்றி எரிந்து அழிவின் பாதையில போய்கொண்டிருக்கிறது என்று அங்க சொல்லுகிறது. அப்ப மரணம் நாவிலிருந்து உண்டாகிறது. ஆமாவா இல்லையா? உங்க பைபிள்ல இருக்குதா? யாக்கோபு 3:6 தயவு செய்து வாசியுங்கள். யாக்கோபு 3:6 வாசிங்க பார்க்கலாம். நாவும் நெருப்புதான், நாவு நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது, கவனிங்க, ரொம்ப சின்னதுதான் அவயம், நாக்கு ரொம்ப சின்னதுதான், ஆனா அது பெரிய வேலையெல்லாம் செஞ்சிடும் வாழ்க்கையில. ரொம்ப சின்னது. ஒருத்தர் இப்படி சொன்னாரு, இந்த பாஸ்பரஸை எப்பவுமே கொஞ்சம் சேஃப்டியா தான் வைப்பாங்களாம் பாருங்க. அதை ஏன்னா அது வெளியில வந்துடக்கூடாது, வெளியில வந்துட்டா பட்டுன்னு பக்குன்னு பத்திக்குமா. அந்த மாதிரி நாவை ஆண்டவர் உள்ள ஏன் வச்சிருக்காரு தெரியுமா? அதை போட்டு தண்ணிக்குள்ளேயே வச்சிருக்கிறார். ஏன்னா அதுவும் நெருப்பான், வெளியில வந்தா பக்குன்னு பத்திக்கிறோன்றதுனால அதை உள்ளவே வச்சுக்கிறார். ரொம்ப பயன்படுத்தாத, அதை கொஞ்சம் கவனமா பயன்படுத்துன்றதுக்காகத்தான் ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறாராம். பாருங்க, படிங்க. நாவும் நெருப்பு தான், நம்முடைய அவயங்களில் நாவானது, நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, முழு சரீரம் மொத்தத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதா. பாருங்க, சரீரத்தை கரைப்படுத்துறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆயுள் சக்கரம் நம்ம மொத்த லைஃப் டைமையும் கொளுத்திடுது. வாழ்க்கை போயிடுது, வீணாகி விடுகிறது, வாழ்க்கையே வீணாயிடுது. சிலருக்கு வாய் சரியில்லாததுனால வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். குடும்பம் சரியில்லை, வேலை சரியில்லை. சிலர் பாருங்க, எந்த வேலையிலையும் 3 மாசத்துக்கு மேல நிக்க மாட்டான். என்ன? வாயை சரியா கையால தெரியாது, ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரியாது சில ஆட்களுக்கு. வாயினால வாழ்க்கை கெட்டு போய் வேலை இல்லாம குடும்பங்களை இழந்து சிலர் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுவான். ஆனா அவனுக்கு தெரியவே தெரியாது தான் பண்றதெல்லாம் தவறுன்னு. அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான், நான் என்ன பேசினேன், சரியா தானே பேசினேன். சரியா பேசினா, நான் சரியானதை பேசல. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சரியா பேசினா மட்டும் பத்தாது, சரியானதையும் பேசணும். விளங்குதா உங்களுக்கு? சரியா பேசுறது பத்தாது, சரியானதையும்
பேசணும். சில ஆட்கள் வேற அதுக்கு வேற முட்டு கொடுப்பான் பாருங்க. நீ கரெக்டா சொல்லிட்டப்பா, நீ கரெக்டா சொல்லிட்ட, போ, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அவன் உன் நிழல்ல குளிக்கிறான்னு ஆசைப்படுறான். நீ கரெக்டா கேட்டீங்க பிரதர், நீங்க வேலை மேல உங்களுக்கு கீழே இருக்கிறான்னு வைங்களேன், அவன் சொல்லுவான் நீங்க கரெக்டா கேட்டீங்க சூப்பர்வைசரை, உனக்கு சீட்டை கிழிச்சு அமைச்சிருவான். அவன் இருப்பான் அங்கேயே. நல்லா பேசிட்டீங்க பிரதர் மேனேஜரை, அவள் தான் முடிஞ்சிடுச்சு. அவன் அங்கே தான் இருக்க போகிறான், நீ கிளம்பிட போகிற. வாழ்க்கையில் இப்படி தான் சில ஆட்கள். இவன் கேட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிரதர் கேட்டுடுவேன். நல்லது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்டுடு, தப்பு இல்லை, போ, நடுத்தரில் நில்லு. அதுக்காக உங்களை எதையுமே பேச வேணாம்னு சொல்ல. எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்கு. ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு கூட ஒரு முறை இருக்கிறது. ஆமாவா இல்லையா? சிலருடைய தவறுகளை சுட்டி காட்டுறதுல கூட ஒரு வரமுறை இருக்கு. அதை சரியா சுட்டி காட்ட தெரியணும். மனைவி கிட்டையா இருந்தாலும் சரி, பிள்ளைங்க கிட்டையா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களை கூட சரி கூப்பிட்டு அவருடைய தவறுகளை சுட்டி காட்டணும்னா அதுக்கு கூட ஒரு முறை இருக்குது. இது தப்புமா, இது தப்பு கண்ணா, இது தப்பு ராஜா, இதை செய்யாத, இதை செஞ்சா இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்கணும். மேடம் அறிவில்லை நீங்க அப்படின்னா அவன் வளர்ந்த உடனே பார்ப்பான், உனக்கு எங்களை நேசிக்கவே தெரியாது, நீ போயிட்டு வா அப்படின்ட்டு போயிடுவான். உனக்கு என்ன தெரியும், எப்போ பாரு கத்த மட்டும்தான் தெரியும், பேய் மாதிரி ஆடுவ, ஆடிக்கிட்டு இரு, எங்களுக்கு என்ன, போ நீ ஆடிக்கிட்டே இரு, நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு போயிடுவான். கவனிங்க அருமையான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நாவை சரியாக கையாளுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையினுடைய பல நன்மைகள் அங்கே காத்து கிடக்கிறது. ஏனென்றால் இங்கே இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளோ கொளுத்துனீங்கன்னு தெரியாது. உங்களை எத்தனை பேர் கொளுத்தி எவ்வளோ வாழ்க்கை போச்சுன்னு தெரியாது. முழு ஆயுள் சக்கரத்தில் சில ஆட்கள் 30 ஆண்டுகளை வீணடிச்சிங்களா, 40 ஆண்டுகளை வீணடிச்சிங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. 4வது வசனத்தில் அந்த நல்ல செய்தியை சொல்கிறார் யாக்கோபு. 4வது வசனத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, உன் வாயை ஒரு ஸ்டேரிங் மாதிரி திருப்பலான்றார். ஸ்டேரிங் மாதிரி திருப்பலாம். இந்த பாருங்க, இந்த படகெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா, படகெல்லாம் ஓட்டும்போது இந்த துடுப்பு வச்சுருப்பாங்களே, அந்த நாட்களில் படகை துடுப்பை வச்சு திருப்புவாங்க தானே, அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேரிங் மாதிரி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஒரு டைரக்ஷனுக்கு திருப்ப முடியும். என்ன துடுப்பு? நாக்கு தான் துடுப்பான். சொல்லுங்க, நாக்கு தான் துடுப்பு. உன் படகை, உன் போட்டை வேற திசைக்கு மாத்துறதுக்கு இந்த நாக்கு ஒரு துடுப்பா இருக்கு. 4வது வசனம் பாருங்கள். என்னத்த பாருங்கள்? கப்பல்களையும் எல்லாரும் பாருங்கள், கப்பலை பாருங்கள். உங்க கண்களுக்கு முன்பாக ஒரு கப்பலை பாருங்க. டிவியை பாக்குறேன் எல்லாம். ஏதாவது கப்பல் ஓட போறாரா பாஸ்டர்னு? கப்பலை பாருங்க, உங்க கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. பெரிய கப்பல், பல அடி நீளமானது. சமுத்திரத்துல கவனிங்க, இன்றைக்கு இருக்கிற மாதிரி என்ஜின் படகுலாம் இல்லாத காலங்கள். இன்றைக்கு என்ஜின்களில் வச்சு நாம் என்ன பண்றோம்? ஓட்டுறோம். என்ஜின்களை வச்சு ஓட்டும் பொழுது அந்த என்ஜின்களை நாம இந்த கப்பல்களுக்கு ஸ்டேரிங் வச்சு திருப்புறோம். கடலின் விசையை விட இதனுடைய விசையை அதிகமாக செலுத்தி நாம் என்ன பண்றோம்னா போக விரும்புகிற திசைக்கு மாற்றிக்கொள்றோம். ஆனா அந்த நாட்கள் அப்படி கிடையாது. கடல் பயணம் என்பது எல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிரமமானது. காற்று போகிற திசையிலே பயணிக்கணும். காற்று போகிற திசைக்கு ஏற்ற மாதிரி அதை திருப்பணும். காற்றின் திசை, காற்று அடிக்கும் போது தான் கப்பல் மூவ் ஆகும். அது மூவ் ஆகும் போது அதை சரியான திசைக்கு நேரா அப்படியே கரெக்டா திருப்பறதுக்கு தான் இந்த என்ன தேவைப்படுது, இந்த சுக்கான் தேவைப்படுது. காற்று அடிக்கும் போது இங்க பாருங்க, அது இப்ப கிழக்கு பக்கம் அடிக்குதுன்னு வைங்களேன், கப்பல் எந்த பக்கம் போயிட்டு இருக்கோம்? கிழக்கு பக்கம் தானே வலிச்சுன்னு போவோம், அப்படியே வலிச்சுன்னு போகும்ல. ஆனா இவரு போகிற திசைக்கு, இவர் இப்ப இங்க இப்படி போனோம், வடக்கு போனோம்னு வைங்களேன், கிழக்குல அடிக்கிற காத்த இப்ப வடக்கு பக்கமா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சுக்கான். அதான் பாயிண்ட். அது அடிச்சுக்கிட்டு, அது அப்படியே அடிச்சுக்கிட்டே போதும் பிரதர். இல்ல அடிக்கும் போது ஒரு சுக்கானை வச்சோன்னா அது கொஞ்சம் என்ன பண்ணணும்னா கரெக்டா டைரக்ட் பண்ணும். சுக்கானை வச்சு
திருப்பணும். நீங்கள் அந்த பெடலை வச்சு லெவல் பண்ணி அது அடிக்கிற திசைக்கு போகாமல் நாம் விரும்புகிற திசைக்கு அது கொண்டு போகும். நாம் விரும்புகிற திசைக்கு பாருங்க, காற்றின் திசைக்கு போகாமல் நாம் விரும்பும் திசைக்கு அது என்ன பண்ணுதான், கொண்டு போய் சேர்க்குதான். அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிப்பட்டாலும், சொல்லுங்க கடும் காற்று, சொல்லுங்க கடும் காற்று. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கம்மா, காற்று உன் படக அது திசையில இழுத்துட்டு போச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? சில ஆட்கள் நினைக்கிறாங்க, வாழ்க்கை எங்க பிரதர், என் கட்டுப்பாட்டில் எங்க இருக்குது, ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்துன்னுக்கிறோம், அது பாட்டுக்கிட்டு போது பிரதர், நம்ம எது எங்க நம்ம விருப்பப்படி நடக்குது. ஏன் நடக்காது? நடக்கும், நடக்கும்னு பைபிள் சொல்லுது. அது கடுங்காற்று, அது பாட்டு நம்மளை இழுத்துட்டு போகுது. நம்ம வாழ்க்கை நாம நினைச்ச மாதிரி எங்க வாழ முடியுது, நாம விரும்புற மாதிரி எங்க வாழ முடியுது பிரதர்? எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. சுத்தி நடக்கிற எதுவுமே நமக்கு ஏற்புடையதா இல்லை, சமாதானத்துக்கு எதுவா இல்லை அப்படின்னு நாம நினைக்கிறோம். அது பாட்டு நம்மளை இடிச்சது போன அவர் சொல்றாரு, இல்ல இல்ல சுக்கான ஞாபகம் வேண்டார். எல்லாரும் சொல்லுங்க சுக்கான், சொல்லுங்க துடுப்பு. ஆமா துடுப்பு, சொல்லுங்க துடுப்பு. இப்போ உங்க துடுப்பு எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. எங்க? 2 உதடுகளுக்கு உள்ளே இருக்கிறது உங்களுடைய துடுப்பு. அந்த துடுப்பை சரியா பயன்படுத்த சொல்ற, அந்த துடுப்பை சரியா பயன்படுத்து. கடுங்காற்று அடிக்கத்தான் செய்யும், அந்த துடுப்பை ஒழுங்கா பயன்படுத்தி நாம் இங்க பாருங்க, அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. இப்ப இந்த கேப்டன் அவர் யோசிக்கிறார்ல ஒரு இடத்துக்கு போனோன்னு, அந்த இடத்துக்கு நேரா அந்த ஷிப்பை, அந்த படகை, அந்த போட்டை அவர் நடத்த முடியும். எல்லாரும் சொல்லுங்க, போகும் இடம்படி யோசிக்கும் இடம். யோசிக்கும் இடம் சொல்லுங்க, யோசிக்கும் இடம் சொல்லுங்க, யோசிக்கும் இடம். நீ எங்க போறதுக்கு யோசிக்கிற? முதல்ல நீ போகும்படி யோசிக்கும் இடம் எது? சில ஆட்களுக்கு இங்க பாருங்களேன், அவன் யோசிக்கும் இடமே தப்பா இருக்குது. அவன் யோசிக்கிற இடம் என்ன தெரியுமா? தலையெழுத்துங்க, இவனுங்களோட இப்படியே மாரடிச்சிட்டு போயிடுறேங்க நான். இவன் இதை தான் யோசிக்கிறான். இவன் என்ன யோசிக்கிறான்னா, இப்படியே மாரடிச்சிட்டு போயிடுறேன், இன்னும் கொஞ்ச காலம் இவனோட இப்படியே சீரழிஞ்சனா நான் அப்படியே சீரழிஞ்சிட்டு போயிடுறேன். இவன் நல்லதையே யோசிக்கல. சில ஆட்கள் பாருங்க, வியாதி பலவீனங்கள்லாம் வந்தா அவங்க பேசுற பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும்? இதோட கடந்தே நான் சாவறேன், இதோட கிடந்தே நான் சாகிறேன், இது மாறணும், என் வாழ்க்கை மேம்படணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் துளி கூட சிலருடைய இருதயத்தில் வரவே வராது. நான் இப்படியே இருந்து சாவறேன், இப்படியே மாரடிச்சு சாவறேன், லோல் பட்டுக்கிட்டே இருக்கிறேன், என் தலையெழுத்து, நான் எப்படியாவது போய் தொலைகிறேன். நீ எப்படியாவது போய் தொலைகிறதுக்கு இயேசு எதுக்கு? இயேசு உன் வாழ்க்கையில் வந்ததுக்கு உன்னை எப்படியாவது போய் தொலைகிறதுக்கு இல்லப்பா, நீ எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு. அல்லேலூயா. உன் வாழ்க்கை மேம்படத்தான் கர்த்தர் உன் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறார். எப்படியாவது போய் தொலைகிறதுக்கு எங்க வந்திருக்கிற? அப்ப நீ யோசிக்கும் இடம் எது? நீ யோசிக்கும் இடம் எது? சில ஆட்கள் யோசிக்கிற, சில ஆட்கள் நினைக்கிறாங்க, நான் யோசிக்கிறேனாலாம் போகவே முடியாது பிரதர். கண்டிப்பா போக மாட்டேன் நீ. ஏன்னா இவனே முடிவு பண்ணிப்பான், நான் யோசிக்கிற இடத்துக்கெல்லாம் என்னால போக முடியாது பிரதர், அதெல்லாம் பெருசு பிரதர், கண்டிப்பா போக மாட்டேப்பா நீ. ஏன்னா இவன் என்ன நினைக்கிறான்னா, இவரே அந்த ப்ராசஸிங், அந்த ரூட் இருக்குல்ல, அந்த அதுக்கான வழிமுறைகளை இவரே யோசிச்சுக்கிட்டு, இவரே கற்பனை பண்ணிக்கிட்டு, இவர் முடிவு பண்ணிக்கிறார். இந்த ப்ராசஸ்லாம், இதெல்லாம் பாருங்க பிரதர், இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை பிரதர், இதுக்கெல்லாம் எவ்வளோ வேலைகள் இருக்குது தெரியுமா, எவ்வளோலாம் இதுக்கு பின்னாடி போனோம் தெரியுமா, அப்படியெல்லாம் போனாதான் பிரதர் இது நடக்கும். உனக்கு ஏன் கவலை? நீ யோசிக்கிறியா? நீ யோசிக்கிறியா? முதல்ல யோசிக்க இடத்தை நீ முடிவு பண்ணு, யோசிக்க இடத்தை நீ முடிவு பண்ணு. உன் போட்ல இயேசு வருவாரு. ஆமென். ஆமா, அவர் டைரக்ட் பண்ணுவார். அவர் நடத்த உன் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்க போகுது. ஆமென். சொல்லுங்க, முதல்ல என்ன யோசிக்கிறேன்னு கேளுங்க பார்க்கலாம். என்ன யோசிக்கிற? யோசிக்க இடம் எது? யோசிக்க இடம் எதுப்பா? முதல்ல எங்க போய் ரீச் ஆகணும்னு தெரியுதா உனக்கு? ஒரு பர்பஸுமே இல்லை உன் லைஃப்ல, எந்த ஒரு இலக்குமே இல்லை. நம்ம லைஃப் பாருங்க, வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாபம். அவ்வளவுதான். இன்னைக்கு பொழுது நல்ல பொழுது, ஆமென் ஆண்டவரே, அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, நீ யோசிக்கும் இடம் எது? நீ யோசிக்கும் இடத்திற்கு உன் படகை ஓட்டி செல்ல முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசிக்கும் இடம்,
உங்களுடைய ஜீவனா, உங்களுடைய நல்ல நாட்களா, உங்களுடைய ஆசீர்வாதமான எதிர்காலமா, மகிழ்ச்சி நிறைந்த, களிப்பு நிறைந்த, சமாதானம் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக, தேவ பக்திக்கான ஒரு குடும்பமாக, கர்த்தருக்கு சாட்சியாக, கர்த்தருக்கு மகிமையாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? நீங்கள் யோசிக்கும் இடம் எதுவோ அதற்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை பயணிக்க வைக்க உங்களால் முடியும் என்று கர்த்தர் சொல்றார். உங்களால் முடியும். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.